அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அரை மணித்தியாலங்கள் தியானம் நடைபெறும். அதனையடுத்து நமது இன்றைய பிரதம பேச்சாளர் பாபு சோமசேகரன் அவர்கள் மோல்டாவிலிருந்து வந்து மோல்டாவை பற்றிய ஒரு சிறு சிறப்புரையை தரவிருக்கின்றார்கள். இப்பொழுது தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழிநடத்துறதுக்கு வருகிறார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், அதன் பின் தியானம் செய்யும் முறை விளக்கப்பட்டு தியானம் நடைபெறும். மனிதனது மனதில் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்கள் ஆக்கபூர்வமான எண்ணங்களாக மாறவும், மனதில் உள்ள அறியாமை என்னும் இருள் நீங்கி அறிவு ஒளி வீசலும். இந்த உலகில் உள்ள மனிதர்கள் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் இன்பத்தையும் அடைய தியானம் ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வுடன் எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டால் எம்முள் உள்ள தெய்வீகத்தினை உணர்ந்து எமது ஆள் மனதினை தட்டி எழுப்பி எமது சுயத்தினை அறிந்து மன அமைதியுடன் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து பேரானந்த நிலை அடைவோம் ஆக. தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழட்டி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படும். இப்பொழுது மன அமைதியை தரும் ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து நாங்கள் இன்று 30 நிமிடங்கள் தியானத்துக்கு செல்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ் எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்வதையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம்.
உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்தின சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் சிட்னியில் இருந்து வழிநடத்தினார். அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். அதோடு இன்று ஃபிளாயர்ஸையும் போட்டு மீரா நாகேந்திரன் மற்றும் சிவாமோகனுக்கும் எல்லோருக்கும் நன்றி. மற்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் டாக்டர் சதா மேனாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சிறு அறிமுகம். பாபு சோமசேகரன் அவர்கள் மோல்டாவில் இருந்து வந்திருக்கிறார்கள். இவரை நான் எங்களில் குரூப்புக்கு ஒரு அவார்ட் கிடைத்தது. அப்பொழுது நான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் போன பொழுது இவரை அங்கு சந்தித்தேன். இது மோல்டா மாதிரி 30க்கு மேற்பட்ட கண்ட்ரிகள் வந்து இந்த அவார்ட்ஸை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சியான விஷயம். இவர் பிரசிடென்டாக இருக்கிறார் மால்டாவில் உள்ள தமிழ் அசோசியேஷன் பற்றி. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மால்டா இந்த பாப்புலேஷன் 484,630, மிகவும் ஒரு குறைந்த மக்கள் உள்ள இடம். இப்பொழுது நேரம் கருதி அவரை மோல்டாவை பற்றியும் மால்டா தமிழ் அசோசியேஷனை பற்றியும் மற்றும் விடயங்களை பற்றி பேசும்படி அன்பாக அழைக்கின்றேன். வணக்கம் பாபு மாஸ்டர். வணக்கம், நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாபு சோமசேகரம். நான் மால்டா தமிழ் அசோசியேஷனோட பிரசிடென்டா இருக்கேன், விசிட்டிங் பிரசிடென்ட். நான் வந்து மால்டாவுக்கு 2012 வந்தேன். இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு. எங்க தமிழ் அசோசியேஷன் வந்து ஒரு 2016 ஒரு ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன் இங்க மால்டால. அப்போல இருந்து நம்ம ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன் HCI, அதாவது ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா கூட நாங்கள் சேர்ந்து ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் போயிருக்கு. இப்போ இங்க தமிழர்கள் வந்து ரொம்ப குறைவு தான் மற்ற நாட்டவர்களை விட. ஒரு 600 பேர் இருந்தா பெரிய விஷயம். ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப குறைவு. அதை விட ஒரு 25 ஃபேமிலி இருப்பாங்க நம்ம தமிழ் ஃபேமிலிஸ். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தீவில் நாங்கள் இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மலையாளிஸ், கேரளால இருந்து உள்ளவங்க அதிக பேர் இருக்கிறாங்க இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்து 7000 பேர் அவங்க இருக்கிறாங்க கேரளைட்ஸ். அப்படி மொத்தத்துல நம்ம இந்திய பாப்புலேஷன் வந்து ஒரு 10,000க்குள்ள இருப்பாங்க எல்லாம், வட இந்தியா தென் இந்தியால சேர்த்து. இது மால்டால இருக்கக்கூடிய ஒரு சின்ன சூழ்நிலை. இது ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி. 30% ஆஃப் அவங்களோட இது இங்க இருக்கக்கூடிய வருமானம் வந்து 30% வந்து டூரிஸ்ட்ல இருந்து வரக்கூடிய வருமானம். அப்படி இது இங்க நம்ம ஆளுங்க என்னென்ன வேலைகள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடுதலா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வரக்கூடிய ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இப்போ சும்மா செமிஸ்கில்ட் ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், பிளம்பிங், இதுதான் கூடுதலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ்ல இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஐடிலையும் இருக்கிறாங்க, ஐடிலையும் இருக்கக்கூடிய ஆளுங்க இருக்கிறாங்க. பெரிய இங்கே எம்காஸ்ட்னு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, ஒரு சப் யூனிவர்சிட்டி மாதிரி மால்டாவோட கவர்மெண்டோட குவாசி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அது. அதுல வந்து நம்ம ஆளுங்க, நம்ம தமிழ் ஆளுங்கெல்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கு. நமக்கு வேற மால்டால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் இங்க. இது வந்து ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி, கம்ப்ளீட்டா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி. ஒரு 45 minutes to 1 hourல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போயிடலாம். போயிட்டு வர முடியாது, போயிடலாம். அந்த அளவுக்கு தான் கண்ட்ரியே இருக்கு, அந்த இது இருக்கு. இங்க இது கூட பாத்தீங்கன்னா கொமினோ அண்ட் கோசோன்னு சொல்லி 2 ஐலண்ட்ஸ் இருக்கு இங்க இதுக்கு பக்கத்துல. அது இல்லாம டூர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டியூரேஷன், அதாவது ஒரு 3 இருந்து 5 நாள் இல்ல ஒரு வாரம் டூர் பண்றதுக்கு இது ஒரு அருமையான ஒரு இடம் அப்படி சொல்லலாம். கிறிஸ்டின் பாப்புலேஷன், அதாவது இங்க 98% வந்து கிறிஸ்டின்ஸ் தான் இங்க உள்ளவங்க. முஸ்லிம்ஸும் இருக்கிறாங்க, மாஸ்கும் இருக்கு. அதே மாதிரி இந்தியன் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆளுங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாஷ்டாங்கெல்லாம் செய்யறதுக்கு ஒரு கோயில் செட்டப் ஒன்று இருக்கு இங்க. அது சரியான கோயில் சொல்ல முடியாது, ஒரு வீட்டையே கோயில் மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல மற்ற இந்தியர்கள் எல்லாம் போறாங்க. நம்ம தமிழாளுங்க போறது குறைவு, மலையாளிஸும் போறது இல்லை. ஆனா கூடுதலா வட இந்தியர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க. இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு பிரத்யேகமா தெரியணும் அப்படின்னா கூட நீங்க கேள்விகள் கூட கேட்கலாம். நீங்க நான் மட்டும் சொல்லணும் இல்லை,
யாருக்காவது ஏதாவது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி இங்க உள்ள சூழ்நிலையை சொல்ல முடியும். ஓகே, அது வரைக்கும் நான் இங்க உள்ள விஷயங்களை நான் சொல்றேன். இங்க வந்து வாடகை வீடு தங்குற வசதி பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ ரொம்ப விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. முன்னாடி ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இங்க சூழ்நிலை கிடையாது. கோவிடுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் ஆகிப்போச்சு. அதுல பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை, வேலை செய்யற முறைகள் எல்லாமே நிறைய மாறி போச்சு. வாடகைலாம் பயங்கரமா கூடி போச்சு. சம்பளம் வந்து ஓரளவுக்கு நார்மலான சம்பளம் தான். இங்க பெரிய அளவுக்கு சம்பளம் கிடையாது மக்கள் சாதாரண வேலை செய்யறவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு வந்து இங்க கூடுதலா எல்லாருமே பேச்சுலர்ஸ் தான். அவங்க வந்து வேலை செஞ்சு வீட்டுக்கு காசு அனுப்புறது இந்த மாதிரி தான் இங்க ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மால்டால இருக்கக்கூடிய நம்ம தமிழ் இந்திய சமுதாயங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேற இங்க இந்திய பொருள்கள்லாம் விற்கிறதுக்கான கடைகள் நிறைய இருக்கு இப்போ. அதே மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அது பெரிய அளவில் இருக்கு. அது ஒரு பெரிய பிஸ்னஸ் இங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ். அதில் நம்ம ஆளுங்க நிறைய பேர் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து மால்டீஸ் கூட சேர்ந்து வச்சிருக்காங்க, தனியாகவும் வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க நம்ம தனியாக வச்சிருக்காங்க. அதில் தமிழ் ஆளுங்க மட்டுமே ஒரு 3 பேர் ஒரு 5 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க இங்கே. அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்கு. மற்றபடி வேற இங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேலை வாய்ப்புலாம் இருக்கு, நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு மால்டால. ஆனா அதுக்கான போறதுக்கான விஷயம் கொஞ்சம் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கடுபிடி கூடி போச்சு முன்னாடியை விட. அதனால மக்கள் சிரமப்படுறாங்க விசா எடுக்கிறதுக்கு. மற்ற இந்தியால இருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்க மக்கள். வேற வந்து ஒரு அமைதியா கிரைம் ரேட் ரொம்ப கம்மியான உள்ள நாடு. வேற போக்குவரத்து வந்து இங்க இருக்கிறவங்களுக்குலாம் போக்குவரத்து இலவசம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீ இங்க. அது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி டூரிஸ்ட் நம்பி இருக்கிற நாடுன்றதுனால இங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. டூரிஸ்ட் சம்பந்தமான எல்லா தொழிலுமே, அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி, இது ரெண்டும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் இங்க நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடுங்க யாராவது இங்க வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இங்க டூருக்கு வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, இங்க வந்து நீங்க முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா நம்ம இங்க அவங்களுக்கு தங்குற ஏற்பாடு இதெல்லாம் நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம். அது இன்னும் அதுக்கு நமக்கு காசு எதுவும் பெருசா தேவை கிடையாது. டிரான்ஸ்போர்ட் மட்டும் நீங்க இங்க லோக்கல்ல வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். வேற மால்டா பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னா கூட நீங்க ஒரு கேள்வி மாதிரி எனக்கு கேட்கலாம். நீங்கள் மால்டா பற்றி சொல்லியிருந்தீங்க. அங்க வந்து நாங்கள் இப்போ பாருன்னு சொன்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், என்னென்ன டூரிஸ்ட் விஷயங்கள் இருக்கு அதை பற்றி நீங்க சொல்ல முடியுமா? கூட என்ன விதமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. கரெக்ட். அது டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இப்போ இங்க சி சம்பந்தமா, அது பீச் இருக்கு, சாண்டி பீச் இருக்கு. அப்புறம் நீர் விளையாட்டுகள், தண்ணீர்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் ஆர்கிடெக்சர், சர்ச் ஆர்கிடெக்சர். கிட்டத்தட்ட 365 தேவாலயங்கள் இருக்கு இங்க. ஒரு நாளைக்கு ஒரு கோயில் பார்த்தா கூட அவ்வளோ ஒரு வருஷம் ஃபுல்லா பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு இது எல்லாமே இட்டாலியன் ஆர்கிடெக்சர், கூடுதலா இட்டாலியன் ஆர்கிடெக்சர் அருமையா இருக்கும். ஒவ்வொரு கோயிலும் இங்க வந்து அது பெரிய அளவுல கொண்டாடுவாங்க. இங்க வருஷம் அதுல நிறைய வெடியெல்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி. ஏன்னா இது வந்து மால்டா வந்து ஃபயர் ஒர்க்ஸ்ல ஒரு ஃபேமஸான ஒரு கண்ட்ரி யூரோப்ல. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா இது ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னு நினைக்கிற விஷயம்னா இதெல்லாம் இருக்கு. இங்க காடு அவ்வளவு கிடையாது, எல்லாம் மேன்மேட், கூடுதலா மேன்மேட். அதுல கோயில், அப்புறம் சீஷோர் வந்து நேச்சுரல், அது இருக்கு. வேற சாண்டி பீச்சஸ், இவ்வளவுதான் இருக்கு இங்க. ஒன்றும் பெரிய அளவுல ஒன்றும் கிடையாது. ஆனால் பழைய பில்டிங்ஸ் இருக்கு, பழைய ஒரு 600-1000 வருஷம் பில்டிங் எல்லாம் இங்க இருக்கு. சிமெண்ட்டை யூஸ் பண்ணாம கட்டப்பட்ட சில பில்டிங்ஸ் இருக்கு.
நீங்க 3 சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அங்க போனீங்கன்னா இந்த பழைய பில்டிங்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி மற்றபடி கூடுதலா எல்லாமே மேன்மேட். நன்றி. மற்றது உங்களோட மால்டா வந்து அதாவது சிசிலிக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிறபடியா விண்டர்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கும்னு சொல்ல முடியுமா? வின்டர் வந்து இங்க ரொம்ப ஹார்ஷா இருக்காது. சில வேளைகள்ல அந்த ஹெயில் ஸ்டார்ம் எல்லாம் வந்திருக்கு இங்க. ஆனா அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. வின்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் போனா ஒரு ரொம்ப ரேரா அந்த 6 டிகிரிஸ் வரைக்கும் வரும். மற்றபடி இங்க ஸ்னோஃபால் கிடையாது, சுத்தமா கிடையாது. ரெய்னி சீசன் இருக்கு. அக்டோபர்ல இருந்து ஒரு மார்ச் வரைக்கும் அப்படியே அப்பப்போ ரெயின் இருக்கு. ரெயின் வந்தா சில இடங்கள்ல ஃப்ளட்டிங்கும் இருக்கு. ஃப்ளட்டிங்னா நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய அளவு ஃப்ளட்டிங் கிடையாது. எல்லாம் சீக்கு போயிடும். இருந்தாலும் அதுக்கு இவங்க புதுசா இவங்க எல்லாம் அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி டன்னல்ஸ் எல்லாம் செட் பண்ணி இப்போ நிறைய ரெயின் வந்தா கூட போறதுக்கு வாய்ப்பு எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் இந்த யூரோப்பியன் ஃபண்டிங். இங்க கூடுதலா பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ஃபண்டிங் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். யூரோப்பியன் ஃபண்டிங்னு பாத்தீங்கன்னா 85% EU ஃபண்ட் பண்ணும், 15% இவங்க ஃபண்ட் பண்ணுவாங்க, லோக்கல் ஃபண்ட்ஸ். அப்போ அப்படினால நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ளைஓவர்ஸ் எல்லாமே இவங்க அந்த பேஸ்ல தான் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க இன்ஃபர்மேஷன் வேணா நீங்க ஆன்லைன்ல கூட கிடைக்கும். இருந்தாலும் நாம இங்க உள்ள விஷயம் நான் சொல்றேன். அதாவது வின்டர் டைம்ல, அதாவது எங்களுடைய நேரம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல உங்களோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு சொல்றீங்களா? சரியான டெம்பரேச்சர் 6 டிகிரிஸ் வரைக்கும் தான் வரும் மேக்ஸிமம். ஜனவரி, அதுவும் ஜனவரி, 6 டிகிரி. 6 டிகிரி. செப்டம்பர், அக்டோபர்ல செப்டம்பர், அக்டோபர்ல உங்களுக்கு ரொம்ப அருமையான கிளைமேட். டூர் பண்றது நல்ல கிளைமேட். 25, 20, 25 இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி. ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்ல தான் கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் கூடுதலா இருக்கும். உங்களுக்கு இப்பெல்லாம் 30, 31, 40 வரைக்கும் கூட போகும் சில நேரங்கள்ல. ஆனா இந்த வருஷம் இன்னும் போகல. அது இன்னும் இருக்கு, டைம் இருக்கு எங்களுக்கு. இந்த மாசத்துல அதை எதிர்பார்க்கலாம். 35, 40 வரைக்கும் போயிடும். 45 கூட வந்துடும். பஞ்சாட்சர சிட்னில இருந்து கேளுங்க நீங்க கேள்வி. வணக்கம், சொல்லுங்க. சிட்னில இருந்து சொல்லுங்க, கேக்குறேன், நான் கேக்குறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது மால்டிவ் ஐலண்ட்ஸ் ஒரு இடம் இருக்கு. இது மால்டா நீங்கள் கூறுறீங்க. மால்டிவ் ஐலண்ட்ஸ் கூறுறதா? மால்தீவ்ஸ் வேற. மால்தீவ்ஸ் வந்து நம்ம இந்தியா பக்கத்துல இருக்கு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அந்த பக்கத்துல இருக்கிறது. இது வந்து இதுவும் ஒரு ஐலண்ட் தான். இது வந்து சிசிலி பக்கத்துல இருக்கு. சிசிலிக்கும் இது ஒரு மெடிட்டரேனியன் சி எங்களுக்கு இருக்கிறது. மெடிட்டரேனியன் ரீஜன். ஆமா. அப்ப இந்த இலங்கையில பிரச்சனை வந்த டைம்ல தமிழாக்கள் அங்க போய் இருந்துடணுமோ? இல்ல அப்படி அந்த மாதிரி கிடையாது. இங்க வந்து வேலைக்குன்னு தான், இங்க நிறைய வேலைக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம மத்த ஜெர்மனி மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம், இங்க இட்டலி மாதிரி எல்லாம் இங்க வரல. கூடுதலா எல்லாரும் இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வேலை நிமித்தமா வர்றவங்க தான். நீங்கள் டோட்டல் பாப்புலேஷன் 10,000 சொன்னீங்கள். தமிழ் பாப்புலேஷனோ இல்லாடி ஹோல்? இல்ல டோட்டல், அதாவது இந்தியன் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் ஒரு 10,000 இருக்கும் டோட்டலா. அதுல தமிழ் ஆளுங்க பாத்தீங்கன்னா ஒரு 600 பேர் இருந்தா பெரிய விஷயம், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு நாங்க தமிழ் சங்கம் வச்சிருக்கோம். நாங்க வருஷம் கொண்டாடுறோம். பொங்கல் கொண்டாடுறோம், சித்திரை திருநாள் கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ் டைம்ல நாங்க ஒரு கேதரிங் வைப்போம். அப்புறம் சம்மர் பார்ட்டி வைப்போம். இப்படி எல்லாம் நாங்க செய்யறோம். இங்க இது சின்ன அமைப்பா இருந்தாலும் கொஞ்சம் காட்டமா செய்ய பாக்குறோம், முயற்சி பண்றோம். ஏன்னா நம்ம இது விட்டுறக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி யூகே கூட கனெக்ட் பண்ணி தமிழ் ஸ்கூலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நன்றி. ரொம்ப நன்றி, கேட்டதுக்கு நன்றி. இவ்வளவு பொறுமையா எல்லாம் கேட்கறதுலே பெரிய நன்றி. ஏன்னா நம்ம மால்டாவை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல வெளியில. இப்போ இந்த ஏன்னா ரொம்ப சின்ன ஒரு ஊரு. ஆமா, நன்றி.
அடுத்து அருந்ததி மாஸ்டர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி பாபு மாஸ்டர். முதலில் நாங்கள் உங்களுக்கு கை தட்ட வேணும் என்றால் நீங்கள் மோல்டா பற்றி வந்த எல்லோருக்கும் கூறினீர்கள். நாங்கள் எல்லோரும் உங்களோட பேச்சுக்கு முதலில் கை தட்டி விட்டு நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்போம். மிக்க நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு மிக்க பொறுமையா நன்றி. கேட்டது நன்றி. நாங்கள் கேள்விப்பட்டோம் தான் நீங்கள் ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் அவார்டு எடுக்கல, நீங்களும் மோல்டால இருந்து வந்து அவார்டு எடுத்திருக்கிறீங்க. மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஏனெண்டா மோல்டால் சின்ன தீவுன்னு சொல்றதுல அதுல நீங்க ஒரு தமிழ்ச்சங்கம் வச்சு அதுல நீங்க பெருமைப்பட்டு ஒரு ஒரு அவார்டு வாங்குறேன்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். அப்ப உங்களுக்கு என்னத்துக்காக நீங்க மோல்டாவுக்கு போனீங்க? என்ன மாதிரி நீங்க ஃபேமிலியா இருக்கிறீங்களா இல்ல தனியா இருக்கிறீங்களா? நான் ஃபேமிலியா என்னத்துக்காக தான் இருக்கேன். மோல்டாவை தேர்வு மனைவி செய்தீர்கள்? நான் மால்டாவை தெரிவு செஞ்சேன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு தொழில் நிமித்தமா மால்டாக்கு 2012 ஜெர்மனில இருந்து இங்க வந்திருந்தேன். அப்போ மால்டா வந்து பார்த்தா ஒரு சின்ன சின்ன ஐலாண்ட், நம்ம ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. எல்லாம் மொழி வந்து இங்கிலீஷ் இருந்தா போதும், அப்படி ஒரு இது இருந்துச்சு. எல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப மலிவு, எல்லாமே மலிவு, வீட்டு வாடகை மலிவு, எல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாம் அருமையா சாதாரணமா இருந்துச்சு. அதனால நான் வீட்டுல போய் சொன்னேன். வீட்டுல போய் சொன்னப்போ சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அங்கதான் ஒரு 3 மாசத்துல முடிவு எடுத்து இங்க வந்துட்டோம் மால்டாக்கு, ஜெர்மனில இருந்து. அப்போ என் ஒய்ஃப், எனக்கு வந்து மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. நாங்கெல்லாம் இங்க வந்துட்டோம். இப்போ பொண்ணு வந்து இங்க ஃபார்மாடெக் முடிச்சிருக்கிறா இங்க மால்டா யூனிவர்சிட்டியில. பையன் வந்து ஐகேமிங்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இங்கிலீஷ் தான் அவங்களோட ஆமா, லாங்குவேஜ், இங்க இங்கிலீஷ் பேசிக்கா தான் இங்கிலீஷ் படிச்சாங்க. தான். ஆமா ஆமா, இங்க இங்கிலீஷ் தான். ரைட். அப்ப நெய்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆக்களா, என்ன மாதிரியான ஆக்கள் அவங்க எல்லாம்? இருக்கிறாங்க. இப்போ இவங்க கொஞ்சம் ரிசர்வ் அண்ட் ஷை டைப். இவங்களோட நேச்சர், மால்டீஸோட நேச்சர். நல்லா பேசுவாங்க, வெளியில பார்த்தா நல்லா பேசுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனா நம்ம இந்த இன்வைட்லாம் இப்போ நம்ம ரொம்ப காலம் இருக்கிறதுனால நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்க இன்விடேஷன் போவோம் வருவோம். பொதுவா அப்படி கிடையாது இவங்க. ஓகே ஓகே. பொதுவா சாப்பாடு அவங்க எல்லாம் அப்படி இல்லை. நார்மல் உங்களோட சாப்பாடு சாப்பாடு எல்லாம் கிடைக்குதா? இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்குதா? எல்லாம் கிடைக்குது. நாங்க இப்ப நானும் என்னோட நண்பரும் தான் முதல்ல இங்க ஒரு கடை ஒண்ணு திறந்தோம், ஒரு 2019. அதுக்கப்புறம் இப்ப நான் அதுல 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 அப்ப நாம பார்ட்னர் இருந்தோம். இப்ப பார்ட்னரா இல்ல. ஆனா அவர் இப்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு 5 கடை வச்சிருக்காரு, ஒரு ரெஸ்டாரண்ட், 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அப்ப அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப ஸ்வாடைம் வந்து உங்களோட வெதர் வந்து ஒரு நல்ல ஹாட்டாகவும் இருக்குது, 40 டிகிரிஸுக்கும் போகுது. ஆமா, 45 டிகிரிஸ் வரைக்கும் போகும். சம்மர்ல எல்லாம் அந்த அளவுக்கு போகும். பயங்கர மிடில் ஈஸ்ட் மாதிரி போயிடும் திடீர்னு. இது வந்து இப்ப இது வந்து விண்டு வச்சு சில டைம் நமக்கு நடக்கும். சஹாரால இருந்து விண்டு வந்துச்சுன்னா நமக்கு ஹாட்டா இருக்கும். இதே வெஸ்டர்ன் சைடு, அதாவது ஜெர்மனி சைட்ல இருந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கும். அது அந்த வின்டர் டைம்ல கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்களை பிடிச்சு கொண்டுதான் அங்க இருக்கிறது. ஆமா, எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஐடியல் கிளைமேட். ஏன்னா நம்ம ஜெர்மனில இருந்தோம். ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர் மோஸ்ட் ஆஃப் த டைம். வருஷத்துல ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரே குளிரும் ஸ்னோவும் ஐஸும் அந்த மாதிரி இருக்கும், போராட்டமா இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இங்க உங்களுக்கு வந்து எப்பவுமே நம்ம ஹீட்டரை யூஸ் பண்றது இல்லை வீட்டுல, அந்த அளவுக்கு பாருங்க, அந்த அளவுக்கு இங்க வெதர் இருக்கு. நன்றி நன்றி. கன பேர் உங்களோட கேள்வி கேட்கறது கையெழுத்திருக்கிறார்கள். நான் என்னுடைய கேள்வியை இத்துடன் முடிக்கிறேன். மற்றவர்களுக்கு இடம் கொடுப்போம். நன்றி நன்றி. அடுத்த டாக்டர் ஜெகநாதன் நீங்க பேசுங்க, ஈஸ்லாண்டில். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். எனக்கு மால்டா பற்றி அதிகம் தெரிந்திருக்கவில்லை. இந்த பேச்சுக்கு வேற முதல்ல என்னுடைய புத்தகமா ஒரு இது வச்சிருக்கிறேன், வேர்ல்ட் டூர், அதில் எடுத்து பார்த்தேன். அதனுடைய விஸ்தீரணம் ஒரு 15 கிலோமீட்டர் அல்லது 10 மைல் தான் இருக்கும் போல இருக்கு. அப்படியா? இல்ல இங்க அவ்வளவு கம்மி கிடையாது, ஒரு குறைவு, அது ரொம்ப குறைவு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு அதாவது நார்த் டு சவுத் அப்படி பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் வரும். அப்படி என்ன புத்தகம் தவறா போட்டிருக்கு போல இருக்கு. மற்றது இது வந்து இத்தாலி, சிசிலி தான் இத்தாலி கிட்ட இருக்குது, இது இன்னும் கீழே இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி மெடிட்டரேனியன் ஐலண்ட் தான் அது. வந்து இந்த ஹிஸ்டரி, அதாவது அது சுதந்திர நாடா இருக்குது இல்லையா?
சுதந்திர நாடு தான் இது. இப்ப மால்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன இந்த சின்ன ஒரு நாடு, இந்த சிசிலி வந்து இத்தாலிக்கு நெருக்கி இன்றைக்கு பிபிசி நியூஸ் சொன்னாங்க ஒரு பாலம் கட்ட போறாங்களாம் இத்தாலியில இருந்து சிசிலிக்கு. அது ரொம்ப கிட்ட இருக்குது, இது கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதோட இது சுதந்திரமா இருக்குது. இன்னொரு கேள்வி வந்து இந்த நான் இந்த மேப்ல தான் பார்க்கல புரிஞ்சுது, சைப்ரஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது நான் கிரீஸுக்கு தான் போயிருக்கிறேன். கிரீஸ்ல கிரீக் சிப்ரியட்ஸ் சைப்ரஸ்ல கிரீக் போயிருக்கிறாங்க. மால்டா இருந்து இத்தாலியான மக்கள் தானே வந்திருப்பாங்கன்னு யோசிச்சேன். அப்படி என்ன இத்தாலிய பாஷையில பேசியிருப்பாங்க. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இது ஆங்கிலம் பேசுறது இருக்கிறபடியா அது ஹிஸ்டரிய படிச்சாதான் எங்களுக்கு புரியும். என்ன கைப்பற்றினது முந்தைய இருந்திருக்குது. அப்ப இதை கைப்பற்றின நாடு ஆங்கிலம் பேசி இருந்தபடியால் ஆங்கில மக்கள் இருந்தார்களோ என்னன்னு தெரியவில்லை. ஆனால் இந்த கேத்தீட்ரல் என்ன இருக்குன்னு போட்டு கிடக்கு. அப்படியா? பெரிய ஒரு கேத்தீட்ரல். சர்ச்சஸ் நிறைய இருக்கு. அதான் சொன்னால இது வந்து ஒரு 98% ரோமன் கேத்தலிக்ஸ் உள்ள ஒரு நாடு. அதுல வந்து ஃபுல்லா கிறிஸ்டியன் ரூல் மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருந்திருக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, அந்த ஆதிக்கம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, கிறிஸ்டியன் ஆதிக்கம். அடிப்படையா பாத்தீங்கன்னா மால்டா வந்து அரபிக்ஸால முதல்ல கான்கர் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா இட்டாலியன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி டர்க்கிஷ் பீப்புள் வந்திருக்காங்க. அதே மாதிரி அப்புறம் பிரிட்ஸ் வந்திருக்காங்க, பிரிட்டன் ஆளுங்க வந்திருக்காங்க, யூகேக்காரங்க வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படிதான் இது ஒரு ஹிஸ்டரி மாறிச்சு. மால்டீஸ் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா அவங்களதுல வந்து ஒரு 60% வந்து அரபிக் கலந்துருக்கும். மிச்சம் உள்ளது வந்து இட்டாலியனும் இங்கிலீஷும் இருக்கும். இப்போ ஒரிஜினலா இவங்களுக்குன்னு உள்ள லாங்குவேஜ் அதுதான். அப்போ அவங்களுக்குன்னு உள்ள ஒரு சில இது இருக்கு. இவங்களுக்கும் டுனிசியான்னு ஒரு நாடு இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு. கீழே போனா டுனிசியா. இது வந்து இந்த இதுல ஒரு இந்த அப்படியும் இருக்குதா? டூரிஸ்ட் சொன்னீங்க, கேம்பிளிங்கும் அப்படியே இருக்குதா? இந்த அட்லாண்டிக் சிட்டி அப்படி கேம்பிளிங்னா ஐ கேமிங், அதாவது ஆன்லைன் கேம்பிளிங் அது இருக்கு நிறைய. ஆன்லைன் கேம்பிளிங் வந்து இங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். அதனால இங்க நிறைய கம்பெனிஸ், நிறைய யூகே கம்பெனிஸா இருக்கட்டும், ஜெர்மன் கம்பெனிஸ் எல்லாம் இங்க வந்து கேம்பிளிங் கம்பெனி ஓபன் பண்ணிருக்கோம். அது பெரிய பிசினஸ். ஆமா, அது ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ். ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கால இப்ப சைனா ஒரு இடத்துல லேண்ட் அவங்க லீஸுக்கு கொடுத்து அவங்க கேம்பிளிங் சிட்டி மாதிரி ஏதோ கட்டி கொண்டு வராங்க போல இருக்கு, போர்ட் சிட்டி. இங்கேயும் இருக்கோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இது இப்ப கேம்பிளிங் இப்பதான் நீங்க சொன்ன மாதிரி இது முந்தி அரப்ஸ் அண்ட் ரோமன்ஸோ இவங்க அவங்க இட்டாலியன்ஸ் வந்து குடியிருந்து ஏதோ இருந்திருக்கலாம். இப்ப ஆனா சுதந்திரம் அடைஞ்சிட்டு, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. இவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் லாஸ் இருக்கு. அது ஈயூல சேர்ந்து இருக்கு இல்லையா? நீங்க சொன்னீங்க ஈயூ இந்த ஈயூ இல்லையா? ஆமா, ஈயூல தான் இருக்கு. ஆமா, 2008 தான் இவங்களுக்கு யூரோ புழக்கத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி லீரான்னு சொல்லி இவங்களோட காசு இருந்திருக்கு. 2008 சொன்ன மாதிரி வெதர் வந்து கூட கிரீஸ் மாதிரி தான் இருக்கு போடுங்க டெம்பரேச்சர். இத்தாலின்னு சொன்னா மேல போனா கொஞ்சம் கிரீஸ் மாதிரி. ஏன்னா கிரீஸ்லயே 40 எல்லாம் போகும் டெம்பரேச்சர். ஆமா, குளிர் அந்த அளவுக்கு இல்ல. நன்றி. அருமையான வெதர். ஆமா, நல்ல வெதர். அந்த வெதர் ஒரு ரீசனுக்காகவே நம்ம இங்க இருக்கலாம், அப்படிதான் நம்ம இருக்கிறோம் மெயினா. அது இல்லாம ஓரளவுக்கு சின்ன இடம். இப்ப நீங்க எங்க வேணா டக்குன்னு ரீச் ஆயிட்டு போயிட்டு வந்துடலாம். எல்லாமே கரிபியன் ஐலாண்ட்லயும் போய் இது இங்க யூகேல இருக்கிறவங்க எல்லாம் கரிபியன் ஐலாண்டுக்கு போக விருப்பம். கரிபியன் ஐலாண்டும் இதே மாதிரி இருந்திருக்கு மாதிரி. அப்பதான் இது நான் நினைக்கிறேன் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போல. இங்க வந்து நிறைய பிரிட்ஸ் இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் கண்ட்ரி மாதிரி யூஸ் பண்றாங்க பிரிட்டிஷ் பீப்புள். அவங்க இங்க வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல வந்து இங்க சீஷோர்ல ஒரு வீடை வாங்கிட்டு அங்க உட்காந்துக்கிறாங்க. அவங்க சைப்ரஸ்க்கு போறாங்க, அப்ப இங்கேயே வந்திருப்பாங்க. இங்க வராங்க, போர்ச்சுகல் போறாங்க. அதோட மால்டாவும் ஒரு டெஸ்டினேஷன். நன்றி. வேற ஏதாவது கேக்குறீங்களா? நன்றி. இப்போது பாபு சண்முகநாதன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் பாபு. என்னுடைய பேரும் பாபு தான். பாபு, வணக்கம். சந்தோஷம், சொல்லுங்க. சந்தோஷம்.
நீங்கள் இங்கே சில பேர் தவறம் விட்டு விட்டார்கள். பாபு என்று சொன்னவுடன் சண்முகன் என்று சொல்லுகிறார்கள். பாபு என்று சொல்லி உங்களோட பேரை இந்த பேச்சாளர் என்ற சண்முகன் என்ற பேர் வந்துருது. அது நல்ல சிரிப்பா இருந்தது. எனிவே சந்தோஷம் உங்களோட பேச்சு கேட்டு மிக சுருக்கமா சொன்னீர்கள். அது சின்ன நாடுதான். இங்க சில பேர் கேட்ட கேள்வி நானும் சில காலம் அங்கிருந்தேன். வேலை காரணமாக, ஒரு ப்ராஜெக்ட் காரணமாக ஒவ்வொரு கிழமையும் இங்க வந்து போவேன். சிறிய காலம் தான், வேலை தான். அதாவது நாங்கள் செய்ய இருந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும், மெயின்லேண்ட் மால்டால இருந்து கோசோ கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஷார்டஸ்ட் பாயிண்ட். அந்த 4 கிலோமீட்டர் ஒரு ட்ராம்வே, ட்ராம்வே அது வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. இது எக்கனாமிக்கலி cost analysis and engineering point of view எல்லாம் செய்து நான் கொடுத்தேன், கவர்மெண்ட் கொடுத்தாங்க. That was in many years ago. நினைக்கிறேன் 30 years வரலாம், 25 years வரலாம் நினைக்கிறேன். 2000 years. அது இன்னும் சரி வரல நினைக்கிறேன். நான் அதோட இன்னொரு திட்டம் அங்க இருந்தது. that is not my field, civil engineering field. that is they wanted to have a tunnel underneath. Exactly. அது இருக்கு. அது இன்னும் பேச்சுல இருக்கு. ஆமா, பேச்சுல இருக்கு இல்லையா? இன்னும் வரைய இல்ல. ஓகே, அது வந்து வரல, ஆனா வரும்னு எதிர்பார்க்கிறோம். வந்தனால அந்த வலட்டாவில இருந்து நீங்க போய்க்கல, அப்படியே கேர்வ் பண்ணி அவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்குது ஷார்டஸ்ட் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு. அது வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி இருந்து எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சது. நான் அங்க போய் டிராவல் பண்ணிக்கல, கார்ல தான் நிறைய முன்னேற்றம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வரும்போது இருந்த மால்டா இப்ப இல்ல. இப்ப விலை எல்லாம் கூடி போச்சு. இப்ப ப்ராப்பர்ட்டி எல்லாம் பயங்கரமா போயிடுச்சு, ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. மற்றபடி ஆமா, இது வந்து ஒரு பிசினஸ் ஹப் மாதிரி கிரியேட் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. லோக்கல் எதிர்ப்பும் பயங்கரமா இருக்கு. மற்றதையா இங்க சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது அவங்க ஆங்கில மொழியும் மால்டீஸ் வந்து அதிகமாக பாய்க்கிறது, இங்கிலீஷ் தான் மெயினா பாய்க்கப்படுது மால்டாவில். வலுசுவம் சீக்கிரம் நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஜெர்மன் பயணத்தில் நீங்க போனதை அதை கண்டு கொண்டீர்கள். அதனால தான் நீங்கள் மால்டீஸ் சென்றிருந்தீர்கள். லாங்குவேஜ் வெரி ஈஸி. அதுக்கு காரணம் என்னென்றால் ஐ திங்க் 2 வருஷம் தான், 1698 1700 தான் பிரெஞ்சு ரூல்ட் த கண்ட்ரி. 2 வருஷம் தான். ஆனால் பிரிட்டிஷ் ரூல் ஃப்ரம் 1700 to 1964 கிட்டத்தட்ட 164 வருடம் வரலாற்று. ஆனபடியால் அந்த ஆங்கில ஆதிக்கம் அங்கு வந்ததுல எந்த விதமான தப்பு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஸ்பெயின்ல இருக்கிற மாதிரியோ போர்ச்சுகல் இருக்கிற மாதிரி கணக்க பிரிட்டிஷ் பென்ஷனர்ஸ் தே ஆர் லிவிங் தேர். அங்கத்தை அந்த சூழல் நல்ல காரணம். நான் வந்த நேரம் ஒவ்வொரு நேரம் வந்திருக்கிறேன். நாங்க பின்னேரங்கள்ல கொஞ்சம் நல்லா குளிரும். எங்களுக்கு நல்ல பழக்கம். வெரி கோல்ட் வெதர். நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு சப் ட்ராபிக்கல் கண்ட்ரி மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. மற்றதையே அந்த இன்னொரு ஐலண்டு நான் இருக்க போயிருக்கிறேன், அந்த ஸ்மாலஸ்ட் ஐலண்ட். அந்த ஐலண்ட் இருக்கிறார்கள் கொமினோ இல்லையா? கொமினோ அந்த ஐலண்ட்ல இருந்து இருக்கிற ஆக்கள் தே ஹவ் நெவர், அந்த 3 ஐலண்ட்ல தான் ஆக்கள் இருக்கு. மால்டா மெயின் ஐலண்ட், தென் கோசோ ஐலண்ட், தென் தி கொமினோ ஐலண்ட் இருக்குது. அதெல்லாம் ஆக்களே இல்லை அங்க. புரோட்டோவில இருக்கு, சாரி கொமினோவில இருக்கிற ஆக்கள் ஒரு சில பேரை நாங்கள் கழிச்ச போது சில பேர் மெயின்லேண்டுக்கே வராத ஆக்களும் இன்னமும் இருக்கிறவன்னு கேள்வி. அந்த அப்ப 2000ல இப்பவும் இருக்கிறாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து மால்டால இருக்கக்கூடிய சில பேர் ஃபிளைட்ல ஏறினதே இல்லாத ஆளுங்க இருக்கிறாங்க. ஆமா, ரைட். வெரி இன்ட்ரெஸ்டிங் கண்ட்ரி. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த சீ டைவிங், ஸ்னோக்லிங், கோரல் வாட்சிங், அதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல் ப்ளூ, நல்ல நீலமான நல்ல சீ, கடல் சம்பந்தமான எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஓரளவுக்கு நல்லது. எல்லாமே. தேங்க்யூ வெரி மச் பாபு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். பாபு மாஸ்டர், இன்றைக்கு வந்து அருமையாக உங்களோட மால்டா பற்றி சொன்னீர்கள். அங்க நான் நீங்க கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னீர்கள். கோயில் கட்டி இருக்குதா? எங்கட ஹிந்துயிசம் அப்படி கட்டி இல்ல, இன்னும் கட்டல. அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் கட்டல. ஒரு வீட்டை எடுத்து அதுல வந்து சும்மா அந்த பூஜைகள் அதெல்லாம் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க.
அப்ப வெள்ளிக்கிழமையில நல்ல பூசை எல்லாம் செய்வீங்களா அங்க வந்து ஆக்கள் அப்படி வந்து இல்ல அப்படி இல்ல. இது வந்து எப்படின்னா இந்த ஏதாவது ஜெயந்தி அந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல, நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வரக்கூடிய சில இதுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த சாஷ்டாங் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அது மட்டும்தான் அது நடக்குது. மத்தபடி அப்ப தமிழ் ஸ்கூல் நடத்துறீங்க, அங்க ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்குது. தமிழ் ஸ்கூல்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஆன்லைன் அந்த மாதிரி தான். ஆன்லைன் ஏன்னா இப்ப எங்களுக்குன்னு ஒரு தமிழ் சங்கத்துக்குன்னு ஒரு இடம் இன்னும் இல்ல, நம்ம இடம் வைக்கல. அதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் நாங்க அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுக்கான வழி வந்துச்சுன்னா நாங்க செட் பண்ணிடுவோம். தமிழ் சங்கத்துக்குன்னு ஒரு இடம் வேணும். அப்ப தமிழ் பாட்டு டான்சிங் அதுல எல்லாம் இன்னும் படிப்பிக்க தொடங்க இல்ல? படிப்பிக்கிற மாதிரி இல்ல, ஆனா நாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் போது நாங்க ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நாங்க சில இடங்கள்ல இப்போ ஒரு டைம்ல வந்து என்னோட ஆபீஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பொது இடங்கள்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பார்க் எல்லாம் இருக்கு, இங்க நிறைய பார்க்ஸ் இருக்கு, அதுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்னும் சில டைம் வந்து சில ஹால்ஸ் இருக்கு, அதுல வந்து நாங்க அந்த டைமுக்கு மட்டும் நாங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆமா, அப்படி இங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப முனைப்பா செய்வாங்க. அதெல்லாம் பெரிய ஆச்சரியம், எனக்கும் பெரிய அதிசயம் தான். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல பெற்றோர்கள் வந்து தங்கள் பிள்ளைகளை வந்து நம்ம சரி இதை செய்யணும் அதை செய்யணும்னு செய்தி வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை செய்றீங்க. மற்றது ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, அங்க என்ன கன்சர்வேட்டிவ் பார்ட்டியா, லேபர் பார்ட்டியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியா, அது என்னது நடக்குது, என்ன பார்லிமெண்ட்ல? இப்ப லேபர் பார்ட்டி தான் இருக்கு ரூல்ல. இருக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸும் இருக்கு. இப்ப லேபர் பார்ட்டி இருக்கு. இப்ப பாபு மற்ற பாபு சண்முகநாதன் சொன்ன மாதிரி அங்க கோஸ் ஐலண்ட் அங்க ஒரு ஐலண்டுக்கு இங்க இருந்து ஆக்கள் போயிடும். மோட்டார்ல இருந்து கோஸ் ஐலண்டுக்கும் போயிட்டு திரும்பி ஃபெரி இருக்கு, நிறைய ஃபெரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இங்க. அது டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு அது டைமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. 45 மினிட்ஸ்க்கு இருக்கா. அது கிட்டத்தட்ட நைட் 1 மணி வரைக்கும் ஃபெரி இருக்கும், காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சா. அதனால அது டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப. அதே மாதிரி இப்போ யாராவது டூரிஸ்டா வராங்கன்னா அவங்களுக்கு இங்க இந்த போல்ட் அண்ட் ஊபர், கேப்ஸ் இந்த மாதிரி பிரைவேட் கேப்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல சர்வீஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கு, ரொம்ப சீப் தான், ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் கிடையாதுங்க. அங்க டிரைவிங் லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ஸ்ரீலங்கா மாதிரி டிரைவ் பண்றேன்னா எந்த பக்கம்? ஸ்ரீலங்கா மாதிரி தான். யூகே, ஸ்ரீலங்கா, இந்தியா, சிங்கப்பூர் மாதிரி தான் இங்க. அதே தான். சாரி, எனக்கு விளங்கல, எந்த பக்கம்? லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா? என்ன உங்களுக்கு தெரியாது. ரைட் ஹேண்ட் டிரைவ், லெஃப்ட் சைடு டிராஃபிக். அப்ப இப்ப நீங்க வந்து கனகாலமாக இருந்துட்டீங்க, நீங்க ஸ்ரீலங்காக்கு போயிட்டு வர கரைச்சல் இல்லையா? போயிட்டு வர அவங்க கொடுப்பாங்களா வீசா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பேப்பர் டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருந்தா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒர்க் விசா மட்டும்தான் இங்க ப்ராப்ளம் மால்டால. ஒர்க் விசா வந்து இங்க நிறைய சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, அதனால அது மட்டும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. மற்றபடி டூரிஸ்ட் இதுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆமா, இங்க இருந்து மிக்க நன்றி நீங்க வந்து சொன்னது. நீங்கள் அங்க கோயில் கட்டுங்க, நாங்கள் வந்து பாப்போம். விநாயகரோ பிள்ளையாரோ முருகன் கோயிலா கட்டுறீங்கன்னு பாப்போம். யாரெல்லாம் வர விருப்பப்படுறீங்களோ எல்லாரும் வாங்க. வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிருவோம். அது மாதிரி செய்ய முடியும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஓகே நன்றி. இப்பொழுது நான் சில அறிவித்தல சொன்ன பிறகு சுயேந்திரா நீங்க பேசலாம். அதாவது நாளை காலமே திரேஸ் மரியாதாஸ் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. அது 9 o'clock போல நாற்றுக்களும் தியான ஊற்றுக்களே என்ற தலைப்பில் பேசுகிறார். இந்த 10 மணிக்கு வழக்கம் போல எங்களுடைய தியான நிகழ்வு, உலக அமைதிக்கான தியான நிகழ்வு. இந்த 11 மணிக்கு இசை தியானம் எங்களுடைய வேர்ல்ட் பீஸ் ஃபோரத்தில் இருந்து அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான பாடல்கள் நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு நீங்கள் பலர் எனக்கு அறிவித்து உள்ளீர்கள், வந்து கலந்து கொள்ள வேண்டுகின்றேன். நாளைக்கு இரவு 8 மணிக்கு கலைவாணி அவர்களும் ஜெர்மனியிலேருந்து கலைவாணி
டீச்சர் அவர்களும், சிட்னியிலிருந்து திருநாக்கரசு அவர்களும் இதன் தரும் ராகங்களின் கான காலம் என்ற தலைப்பில் அவர்கள் பாட வருகிறார்கள். அடுத்ததாக டியூஸ்டேயும் அதே போல பூனம் சர்மாவுடைய யோக நிகழ்ச்சி 9 மணிக்கு இருக்கிறது யூகே டைம். பின்பு 10 மணிக்கு SD பத்மநாதன் அவர்கள் ஒரு அருமையான பன்னிசை பாடல்களை பாட வருகிறார்கள். இது 11 மணிக்கு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு வியப்பூட்டும் முன்னோர் கட்டுமானம் பற்றி பேசுகிறார்கள். இதே போல ஒவ்வொரு நாளும் அருமையான தியான நிகழ்வுக்கு பிறகு அருமையான பேச்சாளர்கள் பாட்டு பாடகர்கள் வருவார் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது சுகேந்திர தர்மகுமார் மாஸ்டரை அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாபு மாஸ்டர், நீங்க இந்த மால்டாவை பற்றி எங்களுக்கு நல்ல விரிவாக கூறி இருக்கிறீர்கள். நானும் இந்த மெடிடேஷன் குரூப்போட தான் சிசிலிக்கு வந்த நாங்கள். அப்ப எங்களுக்கு தெரியாது இங்க பக்கத்துல தான் மால்டா இருக்குது. ஆனா இப்பதான் தெரிய வந்தது அங்க சிசிலியில மலைகள் இருக்குது. மால்டாலேயும் மலைகள் இருக்கிறதா அல்லது எல்லாம் சம தரையா? மால்டால மலைகள் இருக்குதான்னு கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமான கேள்விதான். ஏன்னா மால்டாவே மலையில தான் இருக்கு. மால்டா ஃபுல்லாவே மலையில தான் இருக்கு. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா வலட்டால இருந்து மெல்லிகா வரைக்கும் எல்லாமே, அதாவது வேலி மலைகள் இப்படிதான் இருக்கும் இங்க. ஓகே. ஆமா, டைரக்ஷன் சொல்லும் போதே கோ அப் கோ டவுன் தான் சொல்லுவாங்க. டைரக்ஷன் சொல்லும் போதே அது மாதிரிதான் இருக்கும். அப்ப பீச் எல்லாம் கீழே, பீச் எல்லாம் பீச் இருக்கு. பீச் மட்டும் அந்த கரெக்டா அடிவாரத்துல பீச்சா இருக்கு. இல்ல, நான் கேட்கறது என்னன்னா அங்க வந்து மலைகள், அதுக்கு பிறகு கீழே பீச் இருக்குது. ஆனா அந்த மலையோட சேர்ந்து தான் இருக்கிற. ஆனா இங்க நாங்க மால்டாவா பாக்க அது வந்து சமதரை கூட பீச் வந்து ஒரு சமதரையா தான் இருக்கு. இந்த நீங்க சொன்ன நீங்க முதல் இதுண்ட சாண்டி பீச்சஸ் இருக்கு. சாண்டி பீச்சஸ் இருக்கு. ஆமா இருக்கு. ஆனா இது வந்து நீங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு வோல்கானிக் இரப்ஷன்ல உருவான ஒரு நாடு. ஓகே. அது 1000 மேபி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அது நமக்கு தெரியல. இது பாத்தீங்கன்னா நீங்க அந்த ராக்ஸ் எல்லாம் சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த லாவா கூலான அந்த மாதிரி ஒரு இது தெரியும், நமக்கு பார்த்தாலே தெரியும். அது மாதிரி இருக்கு. மற்றபடி சில இடத்துல வந்து ஆர்டிபிஷியலா இவங்க சாண்ட் கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. வேற கண்ட்ரிஸ்ல எல்லாம் வந்து கொண்டு வந்து இங்க போட்டு அது சாண்டி பீச் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இங்க உள்ள ஒரிஜினல் சாண்டி பீச்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இங்க எல்லாமே ராக்கி பீச் தான். அதாலதான் நான் கேட்டேன் நான் உங்களை. ஏண்டா நீங்க சொல்லிக்க அங்க கணக்கு ஃபாரினர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அங்க இருக்கிறேன்னு சொன்னீங்க. அப்பதான் நாங்க மலையோட சேர்ந்து வரைக்க இப்படி சாண்டி பீச் எப்படி வருமென்றதுக்காகத்தான் இது இந்த கேள்வியை கேட்டேன். ஓகே, அது நல்ல கேள்வி, உண்மையான கேள்விதான். ஆனா நல்ல நுணுக்கமா பார்த்து கேட்டிருக்கீங்க. இதுதான் விஷயம். ஓகே. மற்றது அங்க ஸ்பெசிபிக் லாங்குவேஜ் இருக்கா மால்டாக்கு? இருக்கு, மால்டீஸ் இருக்கு. இப்ப எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா டயலெக்ட், அதாவது இப்போ ஒரு இடத்துலயும் சின்ன சின்ன டயலெக்ட்ஸ் இருக்கும். அந்த இப்ப அவங்களுக்குள்ள தெரியும், நமக்கு தெரியாது. அவங்க வந்து இவர் கோஸ்வால இருந்து வந்திருக்காரா இல்ல மால்டால உள்ளவரா, மால்டால எந்த ஏரியால உள்ளவரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியும் சில இடத்துல. அது நம்ம ஊர்ல இப்ப கோயம்புத்தூர்ல பேசுறாங்க, சென்னையில பேசுறாங்க, ஜாஃப்னால பேசுறாங்க, கொழும்புல பேசுறாங்கன்னா அதுக்கு நமக்கு தெரியும்ல ஒரு சின்ன வித்தியாசம். அந்த மாதிரி வித்தியாசம் இவங்க கண்டுபிடிப்பாங்க. அது இருக்கு இங்க. அப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இங்கிலீஷ் தானா படிப்பிக்கிறது? இங்கிலீஷ் இருக்கு, இங்கிலீஷ் தான். ஆனா மால்டீஸும் இருக்கு. ஓகே. ஆமா, மால்டீஸ். ஓகே. ஹலோ, சாரி, எனக்கு நடுவில் ஒரு கால் ஒண்ணு வந்துருச்சு.
இட்ஸ் ஓகே. நான் அதுதான் கேட்டேன். ஒஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா 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 அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஓகே ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். கொஞ்சம் எங்களுக்கு எங்களோட கேள்விகளுக்கு தெளிவாக பதில் கூறியமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாம் பொறுமையை கேட்டதுக்கு நன்றி. ஃபெல்தம்லிருந்து நிர்மலா ருத்ரகுமாரன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மோல்டா பாபு மாஸ்டர், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரிஜினலா எந்த கண்ட்ரில இருந்து வந்தவங்க? இங்கிலீஷோ இல்லாட்டி மோட்டிஸ் இருக்கிறாங்க, அதுதான் நான் கேட்கிறேன். ஓகே, இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்பர்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெர்பர் டுனிசியால எல்லாம் இருக்கிறாங்கல்ல, டுனிசியா, சிசிலி, இந்த மாதிரி. இது வந்து முன்ன ரொம்ப பழைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இவங்களோடது, இவங்க வந்து கடல் கொள்ளைகள்லாம் இருந்தவங்க தான். ஏன்னா மால்டா வந்து ஒரு பெரிய கிராசிங் பாயிண்ட். இங்க உங்களுக்கு ஆப்பிரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சி ரூட் இருக்கு இங்க மால்டால. அதுல வந்து இவங்க முதல்ல கொள்ளை அடிக்கிறது, அப்புறம் இங்க கொண்டு வந்து பொருளுங்களை வைக்கிறது, அப்படியெல்லாம் இருந்திருக்கு இங்க மால்டால. அந்த டைம் நான் இதெல்லாம் பழைய, ரொம்ப பழைய ஹிஸ்டரி. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி எல்லாம் இருக்குங்க முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்படி உள்ள மக்கள் தான் இவங்கெல்லாம். ஒரிஜினலா யூரோப்பியன்ஸ் தான், செமி யூரோப்பியன்ஸ் சொல்லலாம். ரொம்ப ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க. அது இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஜெர்மன்ஸ் மாதிரி கிடையாது. ஜெர்மன்ஸோ இட்டாலியன்ஸோ பிரெஞ்சு பீப்புள் மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க கூடுதலா இந்த சிசிலியன்ஸ், டுனிசியன், மொரோக்கோ, இந்த 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 ஸ்டைல்ல இருப்பாங்க. மெயினா டுனிசியாவுக்கும் இவங்களுக்கும் நிறைய தொடர்பு. லிபியா, இதெல்லாம் இங்க பக்கத்துல இருக்கக்கூடியது. இது பை சான்ஸ் வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவங்க எந்த ரிலிஜன்? முஸ்லிம்ஸா இல்ல? அது இல்ல இல்ல எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன்ஸ் 98% ரோமன் கேத்தலிக்ஸ். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச். வெல்கம் வெல்கம், நோ ப்ராப்ளம். சட்டன்ல இருந்து மீரா நாகேந்திரன், நீங்க பேசலாம். வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் பாபு மாஸ்டர். தெளிவாக மோட்டா பற்றி வடிவா சொன்னீங்க. நான் கேட்க இருந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் வடிவா கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு தேங்க் பண்ண வந்த நான். நல்லா இருந்தது. இப்ப என்ன டைம் இருக்கு மாஸ்டர் உங்களோட இடத்துல? இங்க வந்து 10:15 10-12 கரெக்டா. யூரோப்பியன் டைம் தான் மீரா மாஸ்டர். யூரோப்பியன் டைம் தான். ஓகே ஓகே, தேங்க் யூ மாஸ்டர், தேங்க் யூ so much. வெல்கம் வெல்கம் வெல்கம். சிட்னில இருந்து வசந்தராஜ் மாஸ்டர், நீங்க பேசலாம். நன்றி பாபு மாஸ்டர்களே. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நீங்கள் ஸ்ரீலங்கால இருந்து தான் போயிருக்கீங்க போல இருக்கு, அப்படியா? ஸ்ரீலங்கால இல்ல, இந்தியா. இந்தியால இருந்து போனேன். எத்தனை தமிழாக்கள் அங்க இருக்கணும்? இங்க ஒரு 600 பேர் இருப்பாங்க மேக்ஸிமம். 600 பேரா? ஆமா, ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க, ரொம்ப குறைவு. நீங்கள் அப்படியே ஒரு அங்க ஒரு அவ்வளவு கெப்பாசிட்டி 600 பேரும் மக்கள் இருக்கிற மட்டும் நீங்கள் ஒரு தமிழ் சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தது செய்து கொண்டிருக்கு. அது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். என்று சொன்னால் அதான் தமிழருக்குரிய முக்கியமாக அந்த தமிழ் வளர்த்து தமிழ் சங்கம் ஒன்று உருவாக்கி அங்கே இருக்கிற பிள்ளைகள் தமிழ் படிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வருங்காலத்தில் துளையாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு சேவை என்று சொன்னால் அதை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கா. அது அந்த பாபு என்ற பேரில் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவங்கள் இருக்க ஒரு மாதிரி தெரிகிறது. என்று சொன்னால் பாபு என்ற பேரில் நான் பல பேரை பார்த்து கொண்டு வருகின்றேன். ஏதோ ஒரு தொடர்புகளை, நல்ல அறிவும், நல்ல துணிவும், பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு பக்குவம் இருக்கின்றது. இங்கேயும் ஒரு பாபு இருக்கின்றார், அவரும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தில் இருக்கிறவர். நீங்களும் அந்த பாபு என்ற பேரால் தான் அப்படி உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்கின்றேன் நினைக்கின்றேன். என்று சொன்னால் நான் இந்த மோல்டா ஐலண்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பல இடங்களிலே வந்து. நான் குறுக்கிடுவாரு இல்ல, அவரால சில வழி எனக்கு அந்த துணி வந்திருக்கலாம், அந்த பாபாவால. அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. பாபு என்ற பேருள்ளவர்கள் எவரையும் வந்து தாக்க மாட்டார்கள். நான் பல இடங்களில் பல பாபுகளை பார்த்திருக்கின்றேன். இவரை பற்றியும் குறை சொல்ல மாட்டார்கள், இவரையும் தாக்க மாட்டார்கள். நல்ல ஒரு பக்குவமான மனிதர்களாக நான் பல இடங்களையும் பார்க்கின்றேன் பாபு என்ற மனிதர்களை. ஆனால் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பாபுவா இருக்கிற மட்டும் பல காரியங்கள் செய்வீர்கள் என்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்று சொன்னால் நீங்கள் தமிழை பற்றி கதைக்கிறீர்கள்.
இறைவன் வந்து நாங்கள் கோயில்களை கட்டுறதை விட தமிழ் ஸ்கூல்ல கட்டி தமிழை வந்து படிப்பிக்க கோயில்களை கட்டி எல்லோரும் அடிபடுறாரு எல்லா இடங்கள்லையும் இருந்து. அது வந்து நாங்கள் அதுக்காக நான் கோயிலுக்கு எதிரான ஆளுண்டு இல்லை. தமிழ் பள்ளிக்கூடங்களை நீங்கள் கட்டி தமிழை எங்க வளர்த்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் தமிழ் தாய்க்கு செய்கிற பெரிய ஒரு சேவையா இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் மட்டும் நான் சொல்லி வருகின்றேன், எனக்கு இந்த மோல்டாவை பற்றி எனக்கு முந்தி நான் யுனெஸ்கோவில் 2 years நான் வேலை செய்த போது மோல்டாவில இருந்து யுனெஸ்கோ வந்து அங்கே போய் பல ப்ராஜெக்ட் செய்தவன். அப்போ என்னையும் ஒருக்கா போக சொல்லி சொன்ன போது என்ன கேட்டாங்க, நீங்கள் அர்ஜென்டினாவுக்கு போக போறீங்களா மோல்டாவுக்கு போக போறீங்களான்ட்டு. அப்போ நான் பின்ன பார்த்தேன், நான் அர்ஜென்டினாவுக்கு என்னோட மெட்ட குரூப்ஸ் எல்லாரும் வந்து மோல்டாவுக்கு போனேன், நான் அர்ஜென்டினாவுக்கு போனேன். ஆனால் மோல்டாவை பற்றி வந்து நாங்கள் வந்து நல்ல இதை பற்றி நல்ல ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட், அழகான ஐலாண்ட், பல அங்கே ஆங்கில மொழி இருக்கின்றது, அங்கே கிறிஸ்தவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க, கத்தோலிக்கர் கூட இருக்கிறாங்க நான் அறிந்து கொண்டேன். ஆனால் இப்படி தமிழாக்கள் அங்கே இருந்து வேலை செய்கிறாருன்னு சொல்லி இப்போதான் நான் உங்கள் மூலமாக அது தெரியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே வந்து அது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய, அது இவ்வளவு தமிழாக்கள் இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி. அது நீங்கள் கட்டாயம் நீங்கள் அது வந்து யுனெஸ்கோ வந்து அங்கே கல்வி சம்பந்தமாக பல ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். 2000 அங்கே இருந்த பொழுது அப்போ இதை வந்து அவர்கள் வந்து முயற்சி செய்தார்கள். அதான் நீங்கள் அங்கே போய் இப்படி ஒரு இடத்தை வந்து அங்கே நீங்கள் செட்டில் ஆகி நல்ல முறையில் உங்களோட குடும்பத்தையும் வளர்த்திருக்கிறீர்கள், ஆனால் நம்மளை தமிழையும் வளர்ப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மிகவும் நன்றி சொல்லுகிறேன். உற்சாகமாக நீங்கள் பல காரியங்களை இங்கே செய்ய வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றேன். நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி 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 நன்றி. அடுத்தாக ராஜேஷ் சிதமாஸ், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். பாபு மாஸ்டர், மோல்டாவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு மோல்டாவை பற்றி இவ்வளவு விவரமாக ஒன்றும் தெரியாது இவ்வளவு காலமும். இன்றைக்கு உங்களுடைய பேச்சாலும் அதற்கு மேலால கருத்து சொன்ன ஆட்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கு நீங்க மரபு சொன்னதும் எல்லாமாக சேர்ந்து மிகவும் நல்லதாக இருந்தது. இந்த உங்களுடைய பேச்சும் இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன், இதோட நாங்கள் நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி. நீங்கள் இது வந்து ஒரு வால்கானிக் இரப்ஷனால வந்த தீவுன்னு சொன்னீங்க. ஹவாயும் அப்படித்தான், ஹவாயிலையும் பீச் இருக்கின்றது. ஆனால் அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த சாண்ட் வந்து ஆண்டவர்கள் வந்து போட்டார்களா அல்லது ஹவாயிலையும் பீச் இருக்குதானே? ஆயிரம் ஒன்றும் நான் ஹவாய்க்கும் போனது கிடையாது. மால்டீஸ் என்று சொல்லிக்கல லாங்குவேஜோட வேறு ஏதோ ஒரு விசேஷமா மால்டீஸ் என்றது சம்மந்தப்பட்டு சொல்வார்கள், என்ன நினைவில் வரவில்லை. சாக்லேட்டா அப்படி என்று இல்லை, ஏதாவது சம்திங் டு டூ வித் மால்டீஸ். இங்க ஒன்று வர்த்தக ரீதியில பாத்தீங்கன்னா டூனா ஃபிஷ் இங்க வந்து விவசாயம் பண்றாங்க. ஐ மீன் ப்ரீட் பண்றாங்க டூனா. அது வந்து கடல்லே அவங்க வந்து செட் பண்ணி அது வந்து வர்த்தக ரீதியா சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்ல இவங்க கொஞ்சம் நிறைய ஃபேக்டரிஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சில கார் பார்ட்ஸ் செய்யக்கூடிய சில கம்பெனிஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 4-5 கம்பெனி ஒரு மெயினான கம்பெனி. அதே மாதிரி இங்க ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிங்க் ஒன்று இருக்கு, கினின்னு சொல்லி ஒரு ட்ரிங்க், கோல்ட் ட்ரிங்க். அது கொஞ்சம் கசப்புத்தன்மையோட இனிப்பும் கசப்புமா சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரிங்க். அது உலகத்துல எங்கேயும் நீங்க குடிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அது இங்கதான் அது இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்பெஷல் நியூயன்சஸ் நம்ம சொல்லலாம். மற்றபடி எனக்கு டக்குன்னு எதுவும் நினைவுக்கு வரல. இதுதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பளிச்சுன்னு சொல்ற மாதிரி. வால்கானிக் இரப்ஷன் ஒண்ணும் இல்லை இல்லையா? அப்ப சிசிலில இருக்கு. சிசிலில வந்து சில டைம் நடக்கும்போது இங்க ட்ரெமர்ஸ் இருக்கும், இங்க ட்ரெமர்ஸ் வரும். சிசிலியில நடக்கும். சிசிலியில நிறைய நடக்குது. அப்பப்போ நிறைய இல்லை, அப்பப்போ நடக்கும்போது இங்க அந்த ட்ரெமர்ஸ் ஃபீல் பண்ண முடியும். என்ன அவ்வளவு சென்சிட்டிவ் இல்லை, அதனால எனக்கு அவ்வளவு தெரியறது இல்லை. ஆனா இங்க சொல்லுவாங்க மக்கள். மற்றது பாபுன்றது பாபான்னு சொல்றது மாதிரி, பாபுன்னு சொல்றதும் ஒரு மரியாதைக்குரிய சொல்லோ தெரியல. அப்படியா பாபான்னு சொல்ற நான் கற்பனை பண்றேன். சலாம் பாபுன்றது பேரை சொல்லி கொடுக்குறார்களா அல்லது ஒரு டைட்டிலா சொல்றாங்களோன்னு எனக்கு இங்க இருக்கிறவங்க கூடுதலா என்ன பாப்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற மால்டீஸ் காரங்க எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம்
நம்ம ஆளுங்க தான் என்ன பாபுன்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. மற்றபடி இவங்களுக்கெல்லாம் அது ஈஸியா அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாபுன்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு இருக்கு. அதை நம்ம மக்கள் கிண்டலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்குது. நன்றி ஐயா, நன்றி. மற்றது நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று சொல்லியிருக்கின்றேன். அதாவது எங்களோட தளத்தில் இளம் சிறார்கள் கலந்து கொள்ள சான்ஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 9 மணி போல அதை இளமாக்கள் பாடலாம், இல்லாட்டிக்கு படித்ததில் பிடிச்சது சொல்லலாம். அது ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ சொல்லலாம். ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் நடக்குது. உங்களோட யாரும் சில்ட்ரனுக்கு இருந்தால் சொல்லுங்க. மற்றது ஒவ்வொரு கடைசி சாட்டர்டேயும் ஆங்கிலத்தில் நடைபெறும். அது யங் பீப்புள் அது யூத் ஃபோரம் உண்டு. அதுலேயும் கலந்து கொள்றதுக்கு இருந்தால் நீங்கள் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம். அதோடு உங்களுக்கு நல்ல பேச்சாளர்கள் இருந்தால் கூட நீங்கள் மோல்டாவில் இருந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடலாம். எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏனென்றா இந்த தளத்தில் பலர் கலந்து கொள்வதற்கும் கேட்பதற்கும் இருக்கிறார்கள் என்றதையும் கூறிக்கொண்டு முடியுமென்றா அதை செய்யுங்க. சரியா? இளம் சிறார்கள் வருவார்கள். இதுல நன்றி ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களை ரொம்ப நான் சொல்லணும். ஏன்னா அவர் அங்க என்னை பார்த்துட்டு சும்மா விடாம எப்படியோ என்ன தொடர்பு வச்சுக்கிட்டு இப்பவும் நம்மளை மதிச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீகாந்த் ராஜா. இப்பொழுது சுகேந்திர தர்மகுமார் சாட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்றதை வாசிக்க போறார். ஒரு மெசேஜ் தான் இருக்கு. 2 மெசேஜ் வந்திருக்குது. இப்ப ராதை மாஸ்டர், தேங்க்யூ பாபு சோமசேகரன் மாஸ்டர் for the information on Malta. Sounds like a good tourist destination. Greatly appreciated. Method Jnana Yogaraja, thank you Babu Master for your speech about Malta. Must be beautiful place for tourism. இது 2 தான் மெசேஜஸ். நீங்கள் அந்த மால்டாவை பற்றி கேட்க நான் அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் டான்ஸ் இருக்குது. அந்த பால்ஸை வச்சுக்கொண்டு ஆடுற டான்ஸ் மால்டாவில் தான் இருந்து வந்ததுண்டு நான் சிறுமியாக இருக்க அந்த டான்ஸ் பார்த்துருக்கிறேன். என்ன டான்ஸ்? என்ன டான்ஸ்? இந்த பால் இந்த பினஃபோ மாதிரி உடுப்புகள் போட்டுக்கொண்டு இந்த ஒரு பால்ஸ் அந்த என்ன பந்து மாதிரி கட்டி ஒரு கயித்துல கட்டிட்டு ஆடுவினம். அது நான் முந்தி பார்த்திருக்கிறேன். அதால தான் எனக்கு இந்த மால்டாவை தெரியும் முந்தி. ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒருக்கா ஸ்ரீலங்காக்கு இந்த ஆடின ஞாபகம் இருக்கிறது. நான் சிறுமியாக இருக்கும் போது அது இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இனித்தான் நான் போய் கூகுள் பண்ணி பார்க்க போறேன். இது எனக்கும் ஒரு நியூஸ் தான், நானும் அதை பாக்குறேன். ஆனா இவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் உண்டு, அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப பழைய இதுல. மற்றபடி இன்னும் நிறைய இருக்கு. நிறைய நம்ம சின்ன சின்னதா நம்ம சொல்லணும்னா அந்த செகண்ட் வேர்ல்ட் வார் டைம் அதுல பாம் பண்ணது, அந்த மாதிரி சில விஷயம்லாம் கூட இங்க இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ பேச போனோம்னா ரொம்ப பெரிய டைம் ஆயிரும். மிக்க நன்றி. ராஜேஷ் சித்தம் மாஸ்டர் கைய போட்டிருக்கிறா, அவ விடுங்க பேசுங்க. தேங்க்யூ சுரேந்திரா மாஸ்டர். ஒரு மெசேஜ் வந்திருக்குது, வெரி ஃபனி மெசேஜ். Your speaking language is not detected. It sounds like you might have switched to a different language. Please update it so we can provide a better quality. Change language to Tamil. Select other language. இக்னோர் பண்ணுங்க. இந்த இதுல இருந்து வந்து கொண்டு இருக்கிறது சும்மா இதுல இருந்து சும்மா அது கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அதை இக்னோர் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். Cancel it. ஆமா. Thank you. என்று பேசினதுக்கு நன்றி பாபு சோமசேகரன் ஐயா அவர்களே. மீண்டும் இன்னொரு பேசுங்க. மற்ற நான் சொன்ன மாதிரி நல்ல இளம் சிறார்களையும் அறிமுகப்படுத்துங்க, பேச்சாளர்கள் அறிமுகப்படுத்துங்க. மோல்டாவுக்கு நாங்கள் எங்களுடைய நல்ல ஒரு கனெக்ஷனை வச்சுக்கொள்ளலாம் இந்த தளத்தின் மூலமாக சொல்லி நன்றி, வணக்கம். நாங்கள் மீண்டும் 8:45 டுமாரோ UK டைமுக்கு சந்திப்போம் அருமையான தியானத்தோடு என்று சொல்லி இத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நீங்க சொல்றேன்னா சொல்லலாம். நன்றி. நாளைக்கு 11க்கு தான் எங்களோட பாட்டு இருக்கு. 11க்கு UK டைம். அந்த 8:45க்கு நாங்கள் வழக்கம் போன தியான நிகழ்வின் திரேஸ் பெரியதாசுடைய பேச்சு இருக்கிறது.
அது வந்து 9 மணிக்கு இருக்கு. எனக்கு Okay. 11க்கு வேற ஒரு இந்த பாட்டு கேட்க. ஓகே ஓகே சரி நன்றி. சரி நன்றி. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. பாய் பாய் பாய்.